ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அசியூம் தட் யூ ஆர் இன் டு மிட் தேர்ட்டிஸ், மேரிட், ஆப்வியஸ்லி சேல்ரிட், குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தாலே நம்மளுக்கு வந்து டபுள் ஹெச் ஸ்குவாட் மாதிரி. ஸோ நம்ம பேரண்டிங்கும் பண்ணணும், அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் போகணும், டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் பெரிய ஒரு டஃப் டாஸ்க். ஈவன் ஐ எம் கோயிங் த்ரூ தட் டஃப், பயங்கரமான ஒரு சேலஞ்சிங் ஃபேஸில் தான் நானுமே இருக்கேன். சைல்ட் கேர் அண்ட் சொல்லவே வேணாம், ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கு. ஸ்கூல் ஒரு பக்கம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து இன்னும் நிறைய செலவு பண்ணுறோம். அப்புறம் அப் அண்ட் டவுன் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம கூட்டு போய் விடணும். அதே சமயத்தில் நம்ம ஆஃபீஸ்லேயும் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம்லாம் போயிடுச்சு. அதனால அந்த ஒரு டிராஃபிக் கம்யூட்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, சப்போஸ் வீட்டில் அப்பா அம்மா கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னா இன்னுமே வந்து ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நைட்டெல்லாம் வந்து வியூவர்ஷிப்பில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நைட் ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஸோ பேசிக்கலி இதுதான் என்னோட ஒரு ஸ்டோரி. ரைட் நோ ஐ எம் திஸ் ஸ்பேஸ். டைம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வந்து என்னோட என்னோட கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஸ்குவீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து நீங்களும் வரீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு சேலரி மந்த் ஆன் வந்துடும். அது கூடவே வந்து ஒரு இனாமா வந்து எக்ஸ்பென்சஸும் நிறைய வரும். ஸோ எப்படி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரெண்ட்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ கொடுக்கலாம். அது ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த எக்ஸ்பென்ஸை நம்மளால வந்து விடவே முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுல வந்து ரெண்ட் இல்லைன்னா இஎம்ஐ போவோம். ஸ்கூல் ஃபீஸ் அன்அவாய்டபிள். முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் பிகமிங் எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து அவாய்ட் பண்ண முடியாது. தோ வி ஹேவ் எ ஆப்ஷன், வி கேன் கோ இன் டு தி கவர்மெண்ட் ஸ்கூல். பட் டியூ டு சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நம்ம வந்து கொஞ்சம் ரியாலிட்டியை பேசலாம் அப்படின்றதுனால ஸ்கூல் ஃபீஸ் இஸ் ஆல்சோ அன்அவாய்டபிள் இயர். க்ராசரிஸ் அன்அவாய்டபிள், ஃபியூயல் பெட்ரோல் போட்டே ஆகணும், யூட்டிலிட்டிஸ் கரண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், வாட் நாட். அப்புறம் கிரெடிட் கார்டு பில். எனக்கு தெரிஞ்சு கிரெடிட் கார்டு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டோட நீங்கள் அந்த பில்லிங் சைக்கிளில் விட்டீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். மெடிசன்ஸ், அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் வந்து தேவைப்படும். இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நம்ம டூர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இஸ் பிகமிங் ஹவுஸ் ஹோல்ட். எல்லாருமே வந்து இப்போ மேண்டட்ரியாக வந்து அது ஒரு சோஷியல் நார்ம் ஆகிட்டு வருது. ஸோ ஆப்வியஸ்லி ரைட் ஆர் ராங் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு செஷன் கிடையாது. பட் ஸ்டில் இவ்வளோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு டஃப்பான ஒரு டைட் பேக்ட் ஒரு கேலண்டர் இருக்கிற ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸேஷன் தேவை, இல்லைன்னா வந்துட்டு நம்ம பர்ன் அவுட் ஆகிடுவோம். ஸோ ஃபார் தட் டூர் இஸ் ஆல்சோ ஏன்னோ ஒரு ஃபார்ம் தேவைப்படுது. ஸோ அதனால டூர் இஸ் மஸ்ட் இயர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி சினிமா, தட் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் இயர். ஒரு சினிமாவுக்கு நம்ம ஒரு 3 ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து டிக்கெட் ப்ளஸ் பாப்கார்ன் ப்ளஸ் அங்கே இருக்கிற ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து 2000-3000 ரூபா சாலிடா, இன்க்ளூடிங் பார்க்கிங்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் இருக்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு வீரியமா வந்து ஒரு டூல் தேவைப்படுது. ஸோ ஹவு மச் ஆஃப் அமௌண்ட் ஐ எம் ஏர்னிங், இதெல்லாம் பத்துதா, கடைசி நாளில் என்ன நிற்கிது எனக்கு, டே ஒன்ல சேலரி கிரெடிட் ஆகுது, தட்ஸ் $1 million கொஸ்டின். வேர் இஸ் மை மணி கோயிங்? 20ஆம் தேதி ஓகேவா இருக்கும், 25ஆம் தேதி இந்த பொருள் இப்போ வாங்கணுமா இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கலாமா, ஸோ அப்படின்னு ஒரு தாட் வரும். 28ஆம் தேதி கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவோம். 30ஆம் தேதி இரவுலாம் வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். இன்னும் சில பேருக்கு வந்து நகைச்சுவையாக சொல்லுவாங்க, டே 2 டே 3லேயே வந்து பேலன்ஸ் வந்து 0க்கு வந்துடும் அப்படின்ட்டுலாம். தட் இஸ் அ ரியாலிட்டி. அது வந்து ஒரு ஃபன்னியாக நம்ம மீமில் பார்த்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாமே வந்து இப்போ ரியாலிட்டியாக இருக்குது. அண்ட் மந்த் எண்ட்ஸ், மணி எண்ட்ஸ் ஏர்லியர், இதான் நான் சொன்னேன். ஸோ காமிக்கலாக இருக்கலாம், பட் இட்ஸ் வெரி டஃப் சுச்சுவேஷன் டு பி இன். பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ப்ராப்ளம்
எனக்கு இன்கம் கம்மியா இருக்கு அப்படின்றது தான் ப்ராப்ளமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு வந்து we are not doing the math. அதுதான் வந்து இருக்கிறதுலே ப்ராப்ளம். you have a dream, பெட்டர் எஜுகேஷன் வந்து கிட்ஸ்க்கு தரணும், தனியா ஒரு வீடு வாங்கிடணும், ஃபேமிலி ட்ரிப்ஸ் போகணும், ஃபினான்ஷியலா நம்ம வந்து நிறைய சேவிங்ஸ் வச்சுக்கணும், ஸோ தட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபயர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீக் ஆல்சோ வி டாக்ட் அபவுட் தட் ஃபயர் ஆர் யோலோ. இதெல்லாம் ஒரு ட்ரீம். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? நம்ம எஜுகேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றதுனால வி ஆர் பர்னிங் த சேவிங்ஸ். அங்க ஒரு பெரிய ஹோல் இருக்கு. வீடு வாங்கிட்டோம், சந்தோஷமா இருக்கு, எமோஷ்னலா ரொம்ப ஒரு சேஃப்டியா நான் ஃபீல் பண்றேன், சொசைட்டியில வந்து நிறைய மதிப்பு தராங்க, நான் வீடு வாங்கிட்டாம்பா சூப்பர்ப்பா அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டி இஎம்ஐ இஸ் இன்க்ரீசிங். 20 வருஷம் மாசம் எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ, நான் சேவிங்ஸ் பண்றேனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் மை பர்ஸ் ஆஃப்டர் சேலரி இஸ் கிரெடிட்டட். தட் ஷுட் பி தி இஎம்ஐ. அது இல்லைன்னா பேங்க் ஒத்துக்க மாட்டான். ஐயோ எனக்கு லே ஆஃப் ஆயிடுச்சுங்க, ஒரு 2 மாசம் வந்து மொரட்டோரியம் கேள்விப்பற்றி ஞாபகம் இருக்கா? மொனிட்டோரியம் அது மாதிரிலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. வேலை போச்சுன்னா என்ன, இஎம்ஐ கொடு, இல்லைன்னா நான் வந்து ஃபைன் போடுவேன், ரொம்ப நாள் விட்ட அப்படின்னா வீடியோ தூக்குவேன். தட் இஸ் தி ரூல். ஃபேமிலி ட்ரிப் ஆஸ் ஐ செட், நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே போய் பார்க்கலாம், மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணலாம், பர்ன் அவுட்ல இருந்து கொஞ்சம் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி மஸ்ட். பட் ரியாலிட்டி we are also dependent on the salary because that is the only income source of income for me. அப்போ அதை நான் வந்து பர்ன் பண்ணேன் அப்படின்னா சேலரி நம்ம ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து ரெக்ரெட் ஆகும், ஐயோ இந்த காசை வச்சு நம்ம வந்து இந்த இஎம்ஐ கொடுத்துருக்கலாமே, இல்லை இந்த பொருளை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஃபினான்ஷியல் சேஃப்டி பார்க்க போய் இப்போ வந்து ஃபியர் ஆஃப் எமர்ஜென்சி. ஆல்வேஸ் ஐ யூஸ் டு டெல் we are all only one medical bill away to go back to the நம்ம எங்க இருந்து வந்தோமோ, எங்க தாத்தா வந்து எந்த ஃபினான்ஸ் அந்த ஒரு செட்டப்ல இருந்தாரோ அந்த செட்டப்புக்கே வந்து போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு எமர்ஜென்சி வந்தா போதும், மெடிக்கல் பில்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் தி ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ வந்து கேர்ஃபுல்லா, நம்ம எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டூலை வச்சு நம்ம பண்ற ஒரு எக்ஸ்பென்ஸும் ஒரு பிளானிங்கும் இருக்கணும் இல்லை? பட் நம்ம அப்படியா பண்றோம்? அப்படி பண்ணல. ஸோ அது யாரோட மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இட்ஸ் நாட் அபவுட் தி இண்டிவிஜுவல்ஸ் மிஸ்டேக். இது வந்து உங்க தப்பு தான், உங்க அஜாகிரதை தான், உனக்கு அறிவில்லை, நீ இக்னோரண்ட் அப்படின்றதெல்லாம், இவ்வளோ படிச்சிருக்கியே, இவ்வளோ முட்டாளா இருக்கியே அப்படின்றதெல்லாமே வந்து இட்ஸ் அ பிளேம் கேம். இது யாரால அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, இட்ஸ் அகெயின் இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் சொசைட்டி. நம்ம ஸ்கூல்ல இதை சொல்லி தரல, நம்ம லைஃப்ல இது இல்லை, சுத்தி இருக்கிறவங்களும் இப்படியே தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது த ஸ்கோப் ஆஃப் லேர்னிங், தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதை தான் வந்து கேள்வியில வந்து பிரிட்ஜ் பண்ணலாம். ஸோ வி நீட் டு ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அப்படின்னும் போது நம்ம வந்து ரிச் ஆகணும் அப்படின்றத தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரிச் ஆக தேவையில்ல. நம்ம வந்து இந்த வரவு செலவு வந்து எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட், லைபிலிட்டி, இந்த 4 டேர்மை வச்சு நம்ம பண்ற வரவு செலவுகளை வந்து நம்ம வந்து பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இதுதான் வந்து பேசிக் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷன். நான் முன்னாடியே சொன்னேன், எக்ஸல் ஷீட்ல நம்ம வந்து வரவு செலவு கணக்கு போட போறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இது புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து அதை வந்து ஒழுங்கா கணக்கு போட முடியும். தியரினாலே கொஞ்சம் போர் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் வந்து பே அட்டென்ஷன். ரொம்ப சிம்பிள் தான், பட் இது இல்லாம நம்மளால வந்து கணக்கு போட முடியாது. வாட் ஆர் அக்கௌண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து என்ன ஒரு ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே தட் ஹாஸ் டு கோ டு தி அக்கௌண்ட். கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய படத்துல எல்லா ஒரு கேரக்டர் இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த ஒரு படத்துல பார்த்தாலுமே கணக்கு பிள்ளை வாப்பா அப்படின்வாங்க. அந்த கணக்கு பிள்ளை கையில வந்து ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லெட்ஜர். அவர் ஏன் வந்து நாட்டாப்பா பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாரு, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன் பின்னாடி ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு ஓனர் பின்னாடி ஏன் சுத்திக்கிட்டே இருக்காருன்னா, அங்க நடக்கிற அந்த வரவு செலவு, யார்கிட்ட கொடுக்குறாங்க, யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ரியல் டைம்ல அந்த நோட்ல வந்து எழுதினா மட்டும்தான் அது எண்ட் ஆஃப் தி வீக்கா இருக்கட்டும், இல்லை எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் தி இயர், அப்பதான் வந்து ஒரு ரீகான்சலேஷன் பண்ணி பார்க்கும்போது தான்
எவன் கொடுத்துருக்கான், எவனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், கொடுத்தவன் எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரீபே பண்ணியிருக்கான், இது எல்லாமே வந்து நம்மளால ஒரு ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த கைப்புள்ள அந்த கணக்கு பிள்ளை வந்து சுத்திட்டு இருப்பாரு. அது நாளை பின்ன என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கோர்ஸா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி டிமாண்ட் அதிகமானதுனால ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து ஒரு கோர்ஸா டெலிவர் பண்ணி அக்கௌண்ட்ஸ் குரூப் அப்படின்னு பிரிச்சு விட்டாங்க. ஸோ 10th முடிச்சோம் அப்படின்னா +1 +2ல வி கேன் டேக் அக்கௌண்ட்ஸ் குரூப். அதுக்கப்புறமேட்டு தெரியல பிகாம் படிக்கலாம், சிஏ படிக்கலாம். சிஏக்கெல்லாம் இன்னுமே வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தே ஆர் த ஒன் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் த மணி. அந்த மணி வந்து எங்க வெளியில போகுது, எங்க வருது, அதை இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணா எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து த்ரைவ் ஆக முடியும். ஸோ அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 ஃபீல்டா ஒரு இருக்கிறது வந்து அந்த அக்கௌண்டிங். அதனால தான் சிஏக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ கஷ்டமான ஒரு எக்ஸாமும் கூட. படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா சரியான சம்பளமும் வரும். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆஃப் தி மணி மூமெண்ட்ஸ் எப்படி போனாலுமே அது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த அக்கௌண்ட்ஸ்ன்னுவாங்க. அதில் வந்து 4 வகைப்படும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட், அதில் வந்து அசட் அண்ட் லைபிலிட்டி. இந்த 4 பக்கெட்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையுமே பொருத்த போகிறோம். இது கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து குழப்பம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட் அண்ட் லைபிலிட்டி வந்து கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து பயங்கர தெளிவாக விலாவரியா நம்ம வந்து ரொமான்சிங் த பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு பேசியிருக்கோம். ஸோ நீங்க அந்த சீரீஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து பயங்கர பேசிக்ல இருந்து ஒரு நயன்தாரா ஒரு கேக் செஞ்சு வித்தாங்க அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் அடைஞ்சாங்களா, லாஸ் அடைஞ்சாங்களா, ஒரு வீட்டில் வந்து செய்வாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு சிட்டியில ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு எப்படி ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரனரா உருவாகுறாங்க அப்படின்றது வந்து ஒரு படையப்பா படம் மாதிரி சின்னதுல இருந்து பெருசா அவங்க பூதாகரமா வந்து வளர்றதுக்கு எப்படி இந்த அக்கௌண்டிங் வந்து யூஸ் ஆச்சு அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அதுல ரொம்ப விரிவா பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் ரீகேப் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து தெரிஞ்சுக்கணும்னா அந்த சீரீஸை போய் பாருங்க. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. எவ்ரி டே நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ₹1 நம்ம வந்து சாக்லேட் வாங்கினாலுமே தட் ஆல்சோ ஷுட் கோ டு தி அக்கௌண்ட். அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லும் போது இங்க வந்து டபுள் என்ட்ரி விழணும், டெபிட் அண்ட் கிரெடிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆஃபன் இட் கன்ஃபியூசிங் ஆல்சோ. ஸோ வரவு செலவு. இப்போ நான் ₹1 வந்து சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ₹1 வந்து என் அக்கௌண்ட்ல இருந்து வெளியில போகுது, அதுக்கப்புறம் கடைக்காரங்க அக்கௌண்ட்ல இருந்து உள்ள போகுது. ஸோ அப்போ அந்த ₹1ன்றது வந்து நான் 2 சைட்ல வந்து அக்கௌண்டிங் பண்ணணும். என் சைட்ல வந்து மைனஸ் பண்ணணும், கடைக்கார சைட்ல வந்து பிளஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு சைட்லுமே நீங்க வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான அக்கௌண்டிங். ஒரு சைட்ல மட்டும் இப்போ என் சைட்ல இருந்து மட்டும் நான் தானே செலவு பண்றேன், அப்போ எந்த மட்டும் பண்ணா போதுமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. காசு உங்க அக்கௌண்ட்ல இருந்து வெளியில போயிடுச்சு, பட் எங்க போச்சு அதையும் நீங்க ட்ராக் பண்ணணும். டெபிட் ஈக்குவல் டு மணி கோஸ், வேர் மணி கோஸ்ன்றது டெபிட், கிரெடிட்ன்றது வேர் மணி கம்ஸ் ஃப்ரம் அப்படின்றது கிரெடிட். ஸோ இது ரெண்டுமே இது வந்து டபுள் அக்கௌண்டிங், டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. இது வெரி வெரி மஸ்ட். சுருக்கமா இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட், லைபிலிட்டி இது 4 தான் நம்ம பிரிக்க போறோம், டபுள் என்ட்ரி போட போறோம், டெபிட் அண்ட் கிரெடிட். இது 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 நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து போகலாம். அண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ சுருக்கமா வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா, இது மந்த் ஆன் மந்த். ஆப்வியஸ்லி மந்த் ஆன் மந்த் வந்து நான் ப்ராஃபிட் அடைஞ்சனா, லாஸ் அடைஞ்சனா, இந்த ட்ராக்கிங் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்து அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து பார்த்து எனக்கு ₹50,000 சேலரி வந்திருக்கு, எல்லா செலவும் போக எனக்கு வந்து கையில ஒரு ₹1000 நின்று இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து ₹1000. அந்த மாசத்துல எனக்கு ப்ராஃபிட் வந்து ₹1000, சேவிங்ஸ் வந்து ₹1000. ₹50,000 சம்பளம் வாங்கி 55,000 செலவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா ₹5,000 லாஸ். இது வந்து ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வந்து மந்த் ஆன் மந்த் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னா, என்னைக்கு நான் வந்து பேலன்ஸ் ஷீட் பண்ண போறேன், அந்த மந்த் எண்ட் பண்றேன்ல, அன்னைக்கு என்னோட நெட் ஒர்த் என்ன,
என் கையில எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் வந்து விஷயம். ஸோ உங்க கையில வந்து அன்னைக்கு வந்து ஒரு வீடு இருக்கலாம், ஒரு கார் இருக்கலாம், அப்புறம் உங்ககிட்ட வந்து நகை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு மாசத்துல நீங்க சம்பாதிக்கல. நீங்க வந்து உங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், ஒருத்தங்க தாத்தாவோட லேண்ட் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கலாம். பட் ஸ்டில் யூ ஹேவ் தட் லேண்ட், யூ ஆர் லிவிங் இன் யுவர் ஹோம். அது எல்லாமே ஒரு அசெட். ஸோ அப்போ உங்ககிட்ட அன்னைக்கு என்ன இருக்கு? என்கிட்ட இதெல்லாம் இருக்கு. மைனஸ் லைபிலிட்டி. நீ யாருக்குனாச்சும் எதனா கடன் தரணுமா? ஆமா. நான் வீடு வச்சிருக்கேன். அந்த வீடு வந்து நான் கடன்ல வாங்கியிருக்கேன். அப்படின்னா வந்து அந்த வீடு வந்து ரூ. 1,00,00,000 ஒரு வீடு வாங்கிட்டீங்க. அசெட். அது ரூ. 1,00,00,000 உங்களுது தான். ஆனா அந்த அசெட்க்கு நான் வந்து கடன் குடுக்கணும்ல. பேங்க்குக்கு 20 வருஷம் நான் வந்து கடன் குடுக்கணும். ஸோ அத நீங்க மைனஸ் பண்ணணும். அத மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து உங்களோட நெட் வொர்த். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ப ஒரு எக்ஸெல் ஷீட்ல நம்ம வந்து இந்த தியரி எல்லாம் வச்சு நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வீரியமா வந்து புரிய வரும். So this is a simple exercise we are going to do. Okay. Consider that you are earning the salary of 75,000 rupees. அன்னைக்கு தான் வந்து நீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க கடன்ல. எவ்வளவுக்கு? 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஃபார் தி நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் நீங்க வந்து இஎம்ஐ கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்க போறீங்க? 30,000 ரூபாய் கொடுக்க போறீங்க. ஸோ இன்னைக்கு தான் நம்ம வந்து போட போறோம் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இன்னைக்கு தான் நீங்க இந்த மாசம் தான் நீங்க வந்து அந்த வீடையே வாங்கியிருக்கீங்க. புது வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க. அது 60 லட்ச ரூபா வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க. பை டேக்கிங் தி இஎம்ஐ ஆஃப் 30,000 rupees மந்த்லி. கிராசரிஸ் ஒரு 5,000, யூட்டிலிட்டி ஒரு 4,000, பெட்ரோல் ஒரு 4,000, ஸ்கூல் ஃபீஸ் 11,000. இது எல்லாமே நான் பர் மந்த்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 5,000 ரூபாய். என்டர்டைன்மெண்ட் நீங்க பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் எல்லாமே வந்து 3,000 ரூபாய். ஃபுட் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், ஸ்விக்கியில போட்டு சாப்பிட்றோம், அது ஒரு 3,000 ரூபாய். ஆர்டி போடுறீங்க மாசம் மாசம், அது ஒரு 5,000 ரூபாய். கார் லோன் நீங்க ஆல்ரெடி கார் லோன் வச்சிருக்கீங்க, அது ஒரு 5,000 ரூபாய். காருக்கு இஎம்ஐ மாசம் மாசம் ஒரு 6,000 ரூபாய் வரை கட்டிட்டு இருக்கீங்க. இது போக வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரை கொடுத்துருக்கீங்க. இதுவுமே வந்து முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு கொடுக்கல. எஃப்டி வந்து முன்னாடியே வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க. ஸோ அஸ்யூமிங் தட் இது எல்லாமே இந்த மாசம் தான் நடந்திருக்கு. இந்த மாசம் தான் நீங்க வந்து ஓம் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் கார் இஎம்ஐயும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் கடனும் எஃப்டியும் மட்டும் நம்ம வந்து முன்னாடியே வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஒரு அசம்ஷன்ல நம்ம இப்போ இதை எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஸ் ஹெல்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, சேம் திங் நான் இங்க வச்சிருக்கேன். பிஎல்ன்றது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பிஎஸ்ன்றது வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? நான் இப்படி எழுதிடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 4 பக்கெட்ல போட போறோம். ஒன்று வந்து எக்ஸ்பென்ஸ், இன்கம், லைபிலிட்டி அண்ட் அசெட். எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் எப்பயுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கீழே இருக்கும். லைபிலிட்டி அண்ட் அசெட் வந்து பேலன்ஸ் ஷீட் கீழே இருக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரி போடணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் கீழே ஒரு டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கு. ஸோ இது வந்து மஸ்ட். இதுதான் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் மாறக்கூடாது. இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ரொமான்சிங் பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு வந்து நினைவு வச்சுக்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ல நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் அப்படின்னா நோ நீட் டு ரிமெம்பர் எனிதிங்ல. ஸோ இது அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஜஸ்ட் இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கெட்ஸ்ல தான் நம்ம போட போறோம். லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 75,000 ரூபாய் சேலரி. ஸோ சேலரின்றது வந்து ஆப்வியஸ்லி வாட் இஸ் இன்கம் தானே. ஸோ நான் வந்து இங்க போடுறேன். ஸோ இன்கம்ல போட்டேன். இன்கம் வந்து என்னது? கிரெடிட். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ நான் டபுள் புக்கிங் பண்ணி ஆகணும். அப்போ எய்தர் இந்த டெபிட்ல நான் திரும்பியும் டபுள் புக்கிங் பண்ணணும், இல்லைன்னா இந்த டெபிட்ல நான் டபுள் புக்கிங் பண்ணணும், டபுள் என்ட்ரி போடணும். ஸோ லெட்ஸ் சி தி ரேஷனாலிட்டி. ஸோ 75,000 ரூபாய் எனக்கு சேலரியா வந்ததுன்னா அந்த 75,000 ரூபாய் எங்க போகும்? என்னோட கேஷ் காம்பனண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகுது இல்லை. பேங்க்ல 1ஆம் தேதி வந்து எனக்கு 75,000 ரூபாய் உள்ள வந்துருச்சு அப்படின்னா என்னோட பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் ஏற போகுது. ஸோ விச் இஸ் அசெட் டு மீ. ஸோ அப்போ ரேஷனலா டெக்னிக்கலா வந்து
திரும்பியும் இந்த 75,000 நான் வந்து அசட் கீழே போட்டுக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் நத்திங் பட் கேஷ். ஓகேங்களா? நான் வேணா இங்க கேஷ் எழுதிக்கிறேன். இது சேலரி. ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. இப்படிதான் வந்து அக்கௌண்டிங் பண்ணணும். ஸோ எப்பயுமே டெபிட் அண்ட் கிரெடிட் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஸோ வி நீட் டு ஹேவ் இன் அ கரெக்ட் பக்கெட். இல்லைன்னா வந்து இந்த அக்கௌண்டிங்கே தப்பா போயிடும். கரெக்ட் பக்கெட்ல போடணும், அவ்வளவுதான். ஸோ ரெண்டுமே இப்போ டேலி ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ டு தி இஎம்ஐ தென். ஸோ இஎம்ஐ வந்து 30,000 ரூபாய். இஎம்ஐ இஸ் நத்திங் பட் எக்ஸ்பென்ஸ் டு மீ. இல்லை, நான் மாசம் மாசம் வந்து என்னோட கேஷ்ல இருந்து நான் இஎம்ஐ கொடுத்து தான் ஆகணும், பிடிக்குதோ இல்லையோ. ஸோ லெட்ஸ் ஹேவ் யுவர் போட்டாச்சு. ஹோம் இஎம்ஐ எங்க இருக்கு? இது வந்து டெபிட்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு இன்னொரு டபுள் என்ட்ரி போட்டாகணும். அதை வந்து நான் கிரெடிட்ல போடணும். ஸோ இது இன்னொரு ரூல் இருக்கு. ஸோ 30,000 ரூபாய் எங்க இருந்து வந்தது? 30,000 ரூபாய் கேஷ்ல இருந்து தானே போய் ஆகணும். ஸோ அப்போ கேஷ் டெபிட்ல தானே இருக்கு. நான் ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் டெபிட்ல போட்டுட்டேன், எனக்கு கிரெடிட்ல போடணும். பட் டெக்னிக்கலி கேஷ்ல இருந்து தான் நான் வந்து இந்த 30,000 வந்து எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதே டெபிட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா மைனஸ் போட்டு நீங்க இதை அக்கௌண்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து டபுள் என்ட்ரி தான். தோ போத் ஆர் இன் டெபிட். இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. சிம்பிள் டேர்ம்ல என் கையில இருக்கிற கேஷை வச்சு தான் நான் இஎம்ஐ கொடுக்குறேன். ஸோ அப்போ கேஷ் வெளியில போகுதுன்னா நான் இங்க மைனஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால வந்து நான் இதை வந்து மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் ஐ டிட் தி டபுள் என்ட்ரி. த சேம் வே நான் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பென்ஸ் கிட்ட போட்டேன் அப்படின்னா எல்லாமே என் கேஷ்ல இருந்து தான் வந்து காலியாக போகுது. ஸோ குயிக்லி வாட் ஐ டூ, I just mark grocery also in the expense, utility also in the expense, fuel in the expense, school fee also expense to me, extracurricular activities, entertainment, food, இது எல்லாமே எனக்கு எக்ஸ்பென்ஸ். ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்ஸ் பண்றது என்னோட கேஷ் காம்பனன்ட்ல இருந்து தான் போகணும். I do with a negative sign. I paid the fuel from my cash. I paid the school fee from my cash. I paid the extracurricular activities from my cash. I paid the entertainment too from my cash. And food too from my cash. So, debit and credit. So, what happened to RD? So, RD கண்டிப்பா எனக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. RD வந்து என்னோட சேவிங்ஸ், நான் சேவ் பண்றேன்ல. ஸோ ஆர்டி இஸ் ஆட்டோமேட்டிக்லி குவாலிஃபைட் அஸ் மை அசட். ஸோ அப்போ அசட் எங்க வருது? இங்க வருது. ஸோ இப்போ அதை இங்க போடலாம். ஸோ இது வந்து டெபிட். ஸோ இந்த 5,000 ஆர்டியில் போறதுக்கு நான் எங்க இருந்து, என்னோட சோர்ஸ் ஆஃப் மணி என்னது? ஆப்வியஸ்லி என் கேஷ் தான். அப்போ வழக்கம் போல இதை மைனஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ டபுள் என்ட்ரி போட்டுட்டேன். ஒன் வித் பாசிட்டிவ் சைன் அண்ட் அனதர் வித் நெகட்டிவ் சைன். இது வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, இது வந்து என் கேஷ் அக்கௌண்ட்ல இருந்து மைனஸ் ஆகி போச்சு. ஸோ டபுள் என்ட்ரி போட்டுட்டேன். கார் லோன். இப்போ இந்த கார் லோன் வந்து லோன் எடுத்திருக்கேன். லோன் இஸ் இன் அதர் வேர்ட்ஸ் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஐ எம் லயபிள் டு பே திஸ் லோன் டு சம் வெண்டர். அவன் வந்து பேங்கா இருக்கலாம், இல்லைனா வந்து என்பிஎஃப்சியா இருக்கலாம், இல்லை கந்து வட்டிக்காரனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் லோன் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த லோன் அடையிற வரையும் வித் இன்ட்ரெஸ்ட் ஐ எம் லயபிள், ஐ ஓ டு தெம் அப்படின்னும் போது லயபிலிட்டி கீழே தான் வந்து நம்ம இந்த லோனை வந்து கொண்டு போய் வைக்கணும். சாரி, கிரெடிட். இப்போ டெபிட் எங்க வைக்கலாம்? வேற எக்ஸ்பென்ஸ்ல வைக்கணும், இல்லை வந்து இங்க அசெட்ல வச்சாகணும் இல்லை. ஸோ இங்க வைக்கலாம். டபுள் என்ட்ரி நான் போட்டாகணும். ஸோ அதனால வந்து இங்க வைக்கணும். எதுக்காக இங்க வைக்கிறோம் அப்படின்னா, கார் லோனை வச்சு நான் கார் தானே வாங்கினேன். கார் இஸ் நத்திங் பட் இஸ் அசெட் டு மீ. ஸோ அப்போ அந்த அசெட் கீழத்துல இங்க வருது. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் நோ. லயபிலிட்டி
இங்கே வந்துடுச்சு. அதை வச்சு நான் அசெட் வாங்கினேன், அது இங்கே போட்டுட்டேன். ஸோ இயர் போத் ஆர் பாசிட்டிவ் பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் கிரெடிட் அண்ட் டெபிட். சேம் காலத்திலே நான் டபுள் என்ட்ரி போட்டேன்னா தான் ப்ளஸ் மைனஸ் வந்து வரணும். அதர்வைஸ் இட்ஸ் டோட்டலி ஃபைன். காருக்கு இஎம்ஐ இருக்குல்ல, அந்த இஎம்ஐ இஸ் அ எக்ஸ்பென்ஸ் டு மீ. ஆப்வியஸாக அது என் கேஷ் காம்பனண்ட்லேருந்து தான் போகும். ஸோ விச் இஸ் மைனஸ். ஏன் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேயுமே நான் டெபிட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டில் இது டெபிட் கீழே வர்றதுனால நான் இங்கே மைனஸில் போட்டிருக்கேன். ஓகே, ஹியர் இஸ் தி ஹிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நான் கடன் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் த டெப்டர் இயர். ஸோ இது என்னோட அசட் தானே, என் கையில் தான் இருந்திருக்கு. நான் அது கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்திருக்கும், என் கையில் தான் இருந்திருக்கும், கேஷாக தான் இருந்திருக்கும். அப்போது ஜஸ்ட் இது வந்து என் கையில இருந்து என் ஃப்ரெண்டு கைக்கு தான் மாறி இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஓ, இந்த மணி எந்து தான், தோ இட் இஸ் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் அப்படின்னும் போது அது வந்து இங்கே தான் வந்து போடணும். திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி. இது வந்து இந்த மாசத்துல வரல, இது முன்னாடியே நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்லேயே உடையாந்துரும். ஸோ இது வந்து இதுக்கு வந்து நான் கிரெடிட் எங்கேயும் தேட முடியாது. ஏன்னா இது நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துட்டீங்க. நம்ம இன்னைக்கு தான் ப்ரிப்பேர் பண்றோம்ல, இது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து எனக்கு டபுள் என்ட்ரி பண்ண முடியாது, ஏன்னா இது முன்னாடி நடந்துச்சு. எஃப்டி, ஆப்வியஸ்லி எஃப்டி என்னோட அசெட். ஸோ எதையுமே நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். இதுவுமே ஹிஸ்ட்ரி. இதுக்கு என்னால் டபுள் என்ட்ரி போட முடியாது டுடே. இன்னைக்கு நான் வந்து எப்படி போடல, இன்னைக்கு நான் வந்து ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கல, இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. அதனால என்னால் டபுள் என்ட்ரி போட முடியாது. ஸோ இங்கே இருக்கிற காம்பனன்ட் எல்லாமே இந்த 4 பக்கெட் கீழே நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன, மந்த் எண்டில் ரீகான்சலேஷன் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தனா லாஸ் பார்த்தனான்னு பார்க்க வேண்டியது தான். ஸோ இங்கே எல்லா காம்பனண்ட்டையும் நான் வந்து இப்போ சம் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சிம்பிள் எக்ஸல் ஷீட் சம்மேஷன். ரூ. 71,000 எனக்கு எக்ஸ்பென்ஸ் இந்த மாதம் நடந்திருக்கு. எவ்வளோ வரவு, இந்த சைடு இருக்கிறத நம்ம அப்படியே சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா this is the income. So income is 75,000, expense is 71,000. So what is the difference? 4,000. 4,000. So in the 4,000 வந்து it's a profit. So as per the accounting, profit goes to the debit side of the profit and loss. So profit and இது பேரே profit and loss தான். ஸோ அப்போ ப்ராஃபிட்டை தூக்கி டெபிட்டில் போடணும், லாஸை தூக்கி கிரெடிட்டில் போடணும். திஸ் இஸ் ஒன் ரூல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே போட்டுடுறேன். ஸோ இதை நான் சம் பண்ணேன் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் சேவிங்ஸ் 75,000 வந்துடுச்சு. விச் இஸ் நத்திங் பட் லெஃப்ட் சைடில் 75,000, ரைட் சைடில் 75,000, இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ நம்ம அக்கௌண்டிங் இஸ் கரெக்ட். ஒரு அக்கௌண்டிங் எப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து வரவும் செலவும் சேமாக இருக்கணும். இதை நம்ம வந்து கையில் போடும்போது தவறு எழுவோம். 75,000 வரும், கச்சா முச்சான்னு செலவு பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு கணக்கே இருக்காது. நம்ம வேணால் நோட்டில் எழுதிப்போம், ஓகே நான் வந்து காய்கறி இன்னைக்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன், நேற்று வந்து 500 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு வந்து லீனியராக இந்த மாதிரி போட்டுனே வருவோம். இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் த மெக்கானிசம் டு சி வெதர் தி எக்ஸ்பென்ஸ் இஸ் பியாண்ட் மை இன்கம் அப்படின்றது வந்து அந்த மெக்கானிசம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய விதத்தில். பட் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது வந்து இட்ஸ் இண்டஸ்ட்ரி, வந்து சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரையும் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் போட்டோம் அப்படின்னா தவறு நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு சான்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ரூல் படி நான் இது வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணேன்னா, இந்த 4,000 நான் ஆட் பண்ணதுனால பேலன்ஸ் ஆச்சு, விச் இஸ் நத்திங் பட் தி ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து இங்கே நான் வந்து எங்கே போடணும், இட்ஸ் பிலாங்ஸ் டு மீல. இப்போ இந்த ப்ராஃபிட் இந்த காம்பனண்ட்டை நான் வந்து இங்கே தான் ஆட் பண்ணணும். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு கோஸ் டு தி
credit because it is there in the debit side. இதுவும் நம்ம டபுள் புக்கிங் பண்ணோம்ல, டபுள் என்ட்ரி போடணும். நான் டெபிட்ல போட்டுட்டேன். Obviously it should be there in credit of the balance sheet. ஸோ இங்க போட்டுட்டேன். இப்போ இந்த சைட்ல நம்ம ரீகான் பண்ணலாமா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல வந்துட்டு 5,04,000 ரூபாய், இந்த சைட்ல வந்து 8,04,000 ரூபாய். லெட்ஸ் டூ தி டிஃபரன்ஸ். ₹3,00,000. இந்த ₹3,00,000 வந்து நெட் ஒர்த். எப்படி இந்த 3,00,000 வந்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீல இருந்து தான் வந்திருக்கு. இது ஓப்பனிங் பேலன்ஸ். நம்மளே சொன்ன மாதிரி இந்த ₹1,00,000 நீங்க உங்க ஃப்ரெண்டு கொடுத்துருக்கீங்க, ₹2,00,000 ஆல்ரெடி எப்படியில வச்சிருக்கீங்க, அதுதான் உங்க கையிருப்பு. நீங்க பாருங்களேன் ஒரு பியூட்டி. நீங்க வந்து இங்க ஓம்லாம் வச்சிருக்கீங்க கரெக்டா? ஸோ நீங்க 60 லட்சத்துக்கு நீங்க வீடை வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க, இப்போ 5 லட்சத்துக்கு கார் வாங்கியிருக்கீங்க. தோஸ் ஆர் ஆல் அசட் டு யூ. நீங்க இப்போ வித்தா கூட நீங்க வந்து காசு பார்த்துடலாம். ஸ்டில் யுவர் ஹோம் இஸ் இன் அசட், அண்டர் தி அசட். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து 60 லட்ச ரூபா போட்டுக்கலாம் லயபிலிட்டியில். நீங்க மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இங்க 60 லட்ச ரூபா வந்து ஐ ஓ டு பேங்க். இந்த 60 லட்சம் வச்சு நான் என்ன பண்ணேன்? 60 லட்சம் வச்சு நான் வந்து வீடு வாங்கினேன். Still my net worth is not changing. இங்க சம்மனா மாறிடுச்சு. என்னோட அசட்டோட வேல்யூ ஏறி இருக்கு பாருங்க. இந்த 60 லட்சம் ஏறுறதுனால என்னோட அசட்டோட வேல்யூ ஏறிடுச்சு. ஆனா என்னோட நெட் ஒர்த் வந்து ஸ்டில் 3 lakhsலயே இருக்கு. The 3 lakhs is coming from here. See, I'm doing a mistake here. ஒரு ஜீரோ விட்டதுனால என் நெட் ஒர்த் எங்கேயும் பிச்சுட்டு போயிடுச்சு பாருங்க. So again I need to add a zero here. So magically again it comes back to the 3 lakh. So இப்படி நீங்க போடும்போது I hope you understanding here. அசட் இருக்கு உங்ககிட்ட, 60 லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்கு, 5 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்கு. ஆனா அது எதுவுமே நெட்வொர்க் கீழே வரமாட்டுது. ஏன் அப்படின்னா you also owe the same amount to vendor who gave you car and bank who gave you the home. அப்ப இதை நீங்க வந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் இது வந்து உங்க நெட்வொர்க்ல ரிஃப்ளெக்டே ஆகாது. ஸோ நீங்க நெட்வொர்க்கை வந்து நீங்க பார்க்கணுமா, இல்லைனா வந்து நான் வீடு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க காட்டுறதுக்காக நீங்க வந்து ஒரு அசட்டை வந்து வாங்கணுமா அப்படின்றது எல்லாமே வந்து இட்ஸ் டோட்டலி இட்ஸ் சப்ஜெக்டிவ், பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். பட் இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு செலவு பண்ணீங்க அப்படின்னா ஐ ஹோப் இட் வில் பி மீனிங்ஃபுல். 4,000 சேவ் ஆனது அசெட் அந்த நெட்வொர்க்ல வரணும், ஏன் வரல? புரியல. 4,000 நெட்வொர்க்ல வரணும் இல்லையா? பிகாஸ் இட் இஸ் லைபிள் கிடையாது. That's a very good question. Okay. நீங்க வந்து வெரி வேலிட் கொஸ்டின். ஓகே, glad that you asked me. இப்போ இந்த 4,000 வந்து எப்படி உனக்கு வந்தது? ஏன்னா 75,000 மைனஸ் 71,000 அப்படிதான் இந்த 4,000 வந்திருக்கு. இந்த 75,000 வந்து இப்ப எங்க இருக்கு? பேலன்ஸ் ஷீட்ல கேஷ்ல இருக்கு. அப்போ இந்த 4,000 தூக்கி நீ இங்க அடிச்ச அப்படின்னா don't you think you are double booking here? இல்ல டபுள் புக்கிங் எனக்கு பிரச்சனை already the cash is sitting here, the full cash, full salary is sitting here. 75,000 இங்க இருக்கு. இந்த 75,000 மிச்சப்படுத்தி தான் நீ 4,000 ரூபாய் வந்து எடுத்து வந்திருக்க. which means it's not a real money. The real money is already there with you, sitting in the cash. இது வந்து ஒரு நாமினல். இது வந்து it's not a real amount. This is a nominal amount. So that should go to the liability. This is liable to the owner, liable to you, not to the cash account. நீங்க 4,000 இங்க போட்டுட்ட அப்படின்னா
நீ வந்து டபுள் என்ட்ரி போடுறீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட காசு இருக்கு, 4000 இங்க தானே இருக்கு. புரியுதா உனக்கு? நான் திரும்பி அதை சொல்லணுமா? இல்ல இல்ல எனக்கு வந்து அது பார்த்தா அப்படின்னா அது ஒரு எஃப்டி மாதிரி சேர்த்ததுதான் 4. ஸோ அது வந்து நெட்ஒர்க்ல ரிஃப்ளெக்ட் இந்த ஆகணும். இந்த அதுதான் இந்த என்னோட கொஸ்டின். 4 இங்க எப்படி வரும் அப்படின்னா, இதை நீ ஆர்டிலயோ எஃப்டிலயோ சேர்த்தா மட்டும்தான் இட் வில் கோ டு தி அசட். அப்படி இல்லைன்னா இந்த 4000ன்றது வந்து இட் பிலாங்ஸ் டு யூ, இட்ஸ் லயபிள் டு தி ஓனர். ஓனர் யாரு? இங்க ஓனர் நான் தான். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இன் தி கிரெடிட். இதோ இந்த இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இட்ஸ் ஓகே, கோ ஹெட். நான் அப்புறம் நானும் இல்ல, அது பார்த்துட்டு இது சொல்றேன். புரியலனாலுமே இல்ல திஸ் இஸ் வெரி வேலிட் கொஸ்டின். பாரு, நல்லா இது புரியலனாலுமே உல்டாவை புரிஞ்சுக்கும். இந்த 4000ன்றது வந்து சேலரி மைனஸ் எக்ஸ்பென்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ சேலரின்றது வந்து கேஷ். இங்க தான் சேலரி. சேலரி இஸ் நத்திங் இல்ல. சேலரின்றது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் வெர்ச்சுவல் காம்பனன்ட். அதை உங்களால டச் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். என் பேர் பூபதி. பூபதி இஸ் நத்திங். தட்ஸ் அ வெர்ச்சுவல் காம்பனன்ட். நீ எங்களை டச் வேணா என்ன பண்ணி பார்க்கலாம். டச் பண்ணி பார்த்தா பூபதி கரெக்ட், பிகாஸ் ஐ எம் பிசிக்கலி பிரசன்ட். பட் பூபதி இஸ் சம்திங் வெர்ச்சுவல். இட் ஜஸ்ட் ஃபார் தி மை ஐடென்டிட்டி பர்பஸ். என்ன கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணுன்றதுக்காக பூபதியின் பேர் வச்சிட்டான். ஏன்னோ அதுதான் வெர்ச்சுவல் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ், தீஸ் ஆர் ஆல் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி விச் ஐ எம் கோயிங் டு கவர் இன் தி நெக்ஸ்ட் செஷன். இதுல நான் வந்து அந்த ஜார்கன்ஸ்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னா பிரச்சனை. பட் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் யூசிங் த ஜார்கன்ஸ் எப்படி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 75,000 வந்து நான் ஆல்ரெடி கேஷ்ல போட்டுட்டேன். ஸோ இந்த இப்ப நான் சேவ் பண்ண 4000மோ இட் பிலாங்ஸ் டு தட் 75,000 தானே. எக்ஸ்ட்ராவா எனக்கு யாரும் 4000 நீ எனக்கு தரல, நானே சேர்த்துக்கிட்டேன். அந்த அந்த நான் வந்து எங்க மிச்சப்படுத்தி சுருக்கி அந்த 4000 நான் மிச்சப்படுத்திக்கிட்டேன். ஸ்டில் தட் 4,000 இட் பிலாங்ஸ் டு திஸ் காம்பனன்ட். நான் திரும்பியும் 4000 நான் இங்க போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? 75,000 பிளஸ் 79,000 கேஷ்ல எப்படி வர முடியும்? வாய்ப்பே கிடையாது. சேலரி 75,000 தான். எப்படி நான் 79,000 இங்க போட முடியும்? தட் இஸ் ராங்ல. அது எனக்கு புரியுது. அந்த நீ 4000 இங்க லயபிள்ல போட்டதுதான் இடிக்குதுங்க. அது நீ தூக்குனீனாலே liable to நெட்வொர்க். whom? That's why this 5 lakh is liable to the car vendor. This 60 lakh is liable to the bank. This 4,000 is liable to the owner. Who is owner? I am the owner. நான் தானே கஷ்டப்பட்டு மிச்சப்படுத்திருக்கேன். அந்த 4000 எந்துப்பா. ஆனா இந்த 4000 வச்சு நான் இன்னும் எக்ஸ்பென்ஸ் பண்ணல. இந்த 4000 நான் வந்து அசட்டா கன்வெர்ட் பண்ணல. when I do the expense, நான் இந்த 4000 வச்சு எதனா வந்து ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா சட்டு நீங்க ஓடியாந்துரும். இந்த 4000 நான் ஆர்டில போட்டேன் அப்படின்னா சட்டு நீங்க ஓடியாந்துரும். இட்ஸ் a process of accounting. I hope you understand now. நான் ஒரு பைக் வாங்க போறேன். இதான் சினாரியோ. சினாரியோ. இப்போ எனக்கு பைக் வேணும். இல்லைன்னா என்னோட ஒய்ஃப் வந்து பைக் கேட்குறாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு ஹோண்டா ஆக்டிவ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த எஃப்டியை உடைச்சு வாங்கி தருவீங்களா? இல்லைன்னா வந்து இன்னொரு ஒரு ஐடியா என்னன்னா இஎம்ஐ கொடுத்தும் வாங்கலாம். ஸோ அப்போ எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கணும்ல. ஸோ ஆல்வேஸ் எஃப்டி ஆல்ரெடி 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் போச்சு அப்படின்னா அவன் சொன்ன அந்த 7% வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட்ல வந்துடும். தேவையில்லாம இப்போ அந்த 6 மாசம் நம்ம வந்து உடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா வரும். அப்படின்றதுனால why don't we go for the இஎம்ஐ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா 6 மாசம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 7% உடையாந்துடும். ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் நம்ம வந்து நிறைய நம்ம டே டு டே லைஃப்ல வந்து வரும். உடைக்கலாமா வேணாமா, கடன் வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ அது 2 சினாரியோவுமே நம்ம இப்போ இருக்கிற இந்த பேலன்ஸ் ஷீட்ல போட்டு பார்த்து நம்ம நெட்வொர்க் எப்படி வந்து மாறுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஆல்வேஸ் நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து ஏறுதா இல்லையா. ஸோ நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா வந்து நம்ம நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்றோம். பட் நம்ம புரிதல் வந்து நம்ம அசட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஓடுறோம். பட் இன்னவே அது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இது ப்ராப்பரான இந்த மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன சினாரியோவுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் வந்து ஒன்று எடுக்கலாம். ஓகே, நவ் ஐ வாண்டட் டு கோ வித் தி எஃப்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியை உடைக்கிறேன்.
ஸோ எஃப்டியை உடைக்கும் போது என்ன ஆகும்? எனக்கு வந்து கேஷ் காம்பனண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இங்க வந்து மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா 1 லட்சம் ஆயிடும். அதே மாதிரி கேஷ் காம்பனண்ட்டுமே இதே இதுல தான் இருக்கு. அசெட்ல தான் இருக்கு. ஸோ அதனால இன்னொரு 1 லட்சத்தை இங்க போட்டுக்கிறேன். 1000, 10,000, 1 லட்சம். ஸோ திஸ் கோ ஃபார் தி பைக். டபுள் என்ட்ரி போட்டேன். ஓகேங்களா? இங்க மைனஸ் பண்ணியிருக்கேன், இங்க ப்ளஸ் போட்டேன். ஸோ அதனால வந்து அக்கௌண்டிங் படி கரெக்டா இருக்கு. ஸ்டில் யுவர் நெட்வொர்த் வந்து மாறல. இங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 2 லட்சம் எஃப்டில இருந்தா என்ன? 1 லட்சம் எஃப்டி, 1 லட்சம் என்னோட கேஷா இருந்தா என்ன? இது ஸ்டில் கேஷ். ஓகேங்களா? எப்படி இருக்கு? சரி, இந்த கேஷை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பைக் தான் வாங்க போறேன். ஸோ இந்த கேஷை வச்சு நான் பைக் வாங்க போறேன். ஸோ அப்போ ஜஸ்ட் மாத்திடுறேங்க. ஸோ கேஷுமே அவ்வளோ. வந்து அசெட் தான், பைக்குமே அசெட் தான். ஸ்டில் த நெட்வொர்க் ரிமைன்ஸ் த சேம். ஸோ அப்போ நான் எஃப்டியை உடைச்சு ஒரு பைக் வாங்குறதுனால என் நெட்வொர்க் வந்து எந்த விதத்துலையும் வந்து பாதிக்கப்படலை. ஸோ திஸ் இஸ் தி சினாரியோ 1. ஸோ இதையே வந்து நம்ம ஒரு லோன் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். Then I just go back to the Nifty 2 lakhs. பைக் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ the net worth remains 3 lakhs. ஸோ அப்போ நான் வந்து லோன் வாங்க போறேன். ஸோ லோன் ஆஃப் 1 lakh should be go to the liability side. இந்த liability வந்து கிரெடிட்ல இருக்கு. Obviously I need to do the double booking here, the debit sideல. என்ன பண்ண போறேன்? பைக் தான் வாங்க போறேன். ஸோ அதனால 1 லட்சம் இங்க போடுறேன். வாட் இஸ் மை நெட் வொர்த்? ரிமைன்ஸ் சேம், நல்லா தானே இருக்கு அப்படின்னா யார் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவா இல்லை? ஸோ அப்போ இங்க கொடுங்க இன்ட்ரெஸ்ட் 5000 ரூபா. ஸோ இங்க டெபிட்ல இருக்கிறதுனால ஆப்வியஸா நம்ம இந்த 5000 எங்கேருந்து போடுவேன்? என்னோட கேஷ்ல இருந்து தான் போவோம். அப்போ இதை மைனஸ்ல போடுங்க. என் நெட்வொர்த் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு மாசத்துல வந்து 2095,000 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ பைக் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் மந்த் வந்து இதே தான் நடக்கும். அதே 5000 ரூபா தான் இங்க வந்து போடுவோம். ஆனா அந்த பைக்கோட அமௌண்ட் வந்து 1 லட்சமா இருக்காது. அது வந்து என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா 97,000 ரூபாவா மாறும். ஏன்னா அது டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கம்மியாகும். இந்த மாதிரி விஷயம் வந்து ஒன்லி இண்டஸ்ட்ரி கேன் டூ. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு அசட் வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு இன்ஜின் வாங்குறாங்க அப்படின்னா, ஈவன் ஒரு லேப்டாப் வாங்குறாங்கன்னா தட் இஸ் அசட் டு தி கம்பெனி. ஆனால் அதுக்கு வந்து ஒரு தேய்மானம் இருக்கும். அதுக்காக தான் அவங்க வாரண்டி தருவாங்க. அந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சவொடனே ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வண்டியும் இல்லை. வண்டி வாங்கணும் அப்படின்னா ஆஸ் பர் தி கவர்மெண்ட் 15,000க்கு அப்புறம் 15 வருஷம் கழிச்சு நம்ம தூக்கி போட்டுடணும், ஸ்கிராப் போகணும், இல்லைன்னா இன்னொரு எஃப்சி போகணும். அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கணக்கு போடும்போது நம்ம திரும்பியுமே வந்து பைக்கை நான் வந்து 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து வாய்ப்பே இல்லைல்ல. சரி, ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா த மொமெண்ட் ஐ பாட் தி பைக் அண்ட் கேம் அவுட் ஆஃப் தட் பைக்கோட ஸ்டோர்ல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னா அங்கேயே முடிஞ்சது. திரும்பியும் நான் வந்து ஒரு செகண்ட் கழிச்சு இருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட வந்து அவன் வந்து 1 லட்சத்துக்கு வாங்க மாட்டான். அது பழைய வண்டி ஆயிடும். ஸோ அப்போ அந்த டிப்ரிசியேஷன் வந்து இங்க வரணும். தட் டிப்ரிசியேஷன் நான் இங்க ஒரு 3000 கம்மி பண்ணல, அந்த டிப்ரிசியேஷன் இஸ் எக்ஸ்பென்ஸ். அது வந்து இங்க ஆட் ஆகும். ஏன்னா டபுள் என்ட்ரி நான் போடணும்ல. ஸோ அப்போ நான் இங்க எக்ஸ்பென்ஸ்ல போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இதையுமே நான் சம் பண்ணணும்ல. அப்போ உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்க கவனிங்க. நம்ம நெட்வொர்த் மட்டும்தான் பார்த்தோம். என்ன ஆச்சு? முன்னாடி வந்து எனக்கு சேவிங்ஸ் வந்து 4000 ரூபா இருந்தது. ஆனா நான் வந்து பைக்கை வந்து ஒரு இஎம்ஐ 5000க்கு இஎம்ஐக்கும் டிப்ரிசியேஷன் வந்து இங்க நான் வந்து எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னோட மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சேலரியை விட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 4,000 rupees. This is how you need to understand how
சேம் தான். உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்க அதே பைக்கை வாங்கியிருக்கலாம். நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது 4000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம் மாசம் மாசம். அதே சமயத்துல உங்க நெட்ஒர்த்தும் வந்து 30,000 3 லட்சத்துல நின்று இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்களா, நீங்க நெட்ஒர்த்தையும் கம்மி பண்ணி விட்டீங்க, மாசம் மாசம் வந்து நீங்க 4000 ரூபாய் அந்த ப்ராஃபிட் ஆனது அந்த சேவிங்ஸும் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு காம்பவுண்டிங் ஒரு ஒரு மாசத்துல வந்து அப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் செலவு வருது. இங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலவே நான் எக்ஸ்பென்ஸ்ல போடவே இல்லை. அப்ப நீங்க எதை நீங்க வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களால எதையுமே உங்களால கம்மி பண்ண முடியாது. ஒன்லி காம்பனன்ட் நீங்க எப்படில இருந்து எடுத்தாகணும். இல்லைன்னா உங்க பைக்கை வித்துடணும், இல்லைன்னா உங்க காரை விற்கணும், இல்லைன்னா உங்க வீடை வந்து கோல்ட வந்து நீங்க வந்து கடனா இது அடகு வைக்கணும். இதுதான் வந்து ஃபினான்ஸ் பிளானிங். ஸோ த மோர் தி எக்ஸ்பென்ஸ் கம்ஸ் விச் இஸ் பியாண்ட் யுவர் இன்கம், ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா உங்க அசெட்ல கை வைக்க ஆரம்பிப்பீங்க. அசெட்ல நீங்க கை வச்சீங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் நெட்வொர்க். ஏன்னா இப்ப பைக்கை நீங்க வித்தீங்கன்னா இந்த 97,000க்குலாம் போவோம், 90,000க்கு தான் போவோம். அப்ப நெட்வொர்க் என்ன ஆகும்? நான் இதை டெலீட் பண்ண நெட்வொர்க் பாருங்க, மேஜிக்கா காணாம போச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தப்புலாம் நம்ம இந்த கணக்கு போடாம டிசைட் பண்றதுனால, நம்ம சின்ன சின்னதா நம்ம விடுறதுனால காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பெருசா உதாகரமா வந்து நம்மளுக்கு அடிக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்ட்ல இருக்கலாமா, இல்லைன்னா வந்து வீடை வந்து இஎம்ஐல வாங்கலாமா? தட் இஸ் ஒன் பிக் ஒரு மைல்ஸ்டோன் டிசிஷன். அது put it in the same expense and profit and loss and the balance sheet. போட்டு பாருங்க நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத போட்டு பாருங்க. எவ்வளோ என்னால சேவ் பண்ண முடியும்? சரி, ரெண்ட்ல இருக்கேன், ரெண்ட்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மந்த் ஆன் மந்த் வந்து எவ்வளோ எனக்கு இங்க சேவ் ஆக போகுது. அந்த சேவ் பண்ணி நான் வந்து அசெட் வாங்க போறேன்னா, ஓகே அசெட்ல வாங்கினேன் அப்படின்னா நெட்வொர்க் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆக போகுது. இல்ல எனக்கு இஎம்ஐயே வந்து கரெக்டா தான் இருக்கு, அதை வச்சு கூட நான் அசெட் வாங்குவேன், என்னோட நெட்வொர்க் நான் ஏத்துவேன். ஸோ ஒன்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தட் வீடு வந்து இன்னும் ஒரு 4x 10x வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் டைம் ஆல்சோ தி நெட்வொர்க் வில் பி இன்க்ரீசிங். இஃப் யூ ஹேவ் தட் கன்விக்ஷன், கோ ஃபார் இட். ஸோ நம்ம வந்து வீடு வாங்கணும் வாங்கான அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு போகல. ரெண்டுக்கு இருக்க போறீங்களா, இல்லை வீடு வாங்க போறீங்களா? ஓலால போக போறீங்களா, கார் வாங்க போறீங்களா? யூ ஹேவ் சாய்ஸஸ். ஆனா அந்த சாய்ஸ் வந்து ஆர் யூ டேக்கிங் ஆஃப்டர் திஸ் மேத்ன்றது தான் வந்து இங்க நம்ம பண்ண மாட்டோம். நம்ம எப்பயுமே ஒரு எமோஷனலா நம்ம வந்து அதுக்கு தான் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்ன்ற ஒரு புக் வந்து பேரலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் டிஸ்கஸிங் தட் புக், ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டெல் வெதர் யூ டிட் ராங் ஆர் ரைட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எது வந்து ரொம்ப முக்கியம் ப்ரையாரிட்டியா இருக்குன்றத வச்சு தான் நம்ம பண்ணோம். பட் அட் த சேம் டைம் ஹேவ் அ ஐ ஆன் திஸ் நெட்வொர்க். புக்கே வந்து ஐ ஆன் தி பாட்டம் லைன். திஸ் பாட்டம் லைன் இஸ் நத்திங் பட் தி ப்ராஃபிட். தே ஆர் ரெஃபரிங் பாட்டம் லைன்னா இங்க பாருங்க, கீழே தானே நம்ம ப்ராஃபிட்டை பார்க்குறோம். இது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், இது வந்து நெட்வொர்க். மேலே இருக்கிறது வந்து டாப் லைன் விச் இஸ் இன்கம் ஆர் இன்கம், அதான் அவங்க சொல்ற ரெவென்யூ, அதெல்லாம் வந்து டாப் லைன் சொல்லுவாங்க. ஐ எம் ஜஸ்ட் யூசிங் சம் ஜார்கன்ஸ். ஸோ மேலே இருக்கிறது டாப் லைன், கீழே இருக்கிறது வந்து பாட்டம் லைன். ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் keep an eye on the bottom line, which is nothing but the net worth and the profit. இது ரெண்டும் மேக்ஸிமைஸ் பண்றோமான்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டியும், நீங்க ஒரு ரூபாய்க்கு நீங்க சாக்லேட் வாங்கினாலும் this is going to affect your bottom line, both profit and the net worth. So think through, முக்கியமா இல்லையா அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் நாட் ஃபார் சாக்லேட் வாங்குறதுக்கு நீங்க இதை டிசைட் பண்ண தேவையில்ல. பட் த மைல்ஸ்டோன் ஸ்பெண்டிங், கார், பைக், வீடு, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்தை வந்து நீங்க பெருசா கிராண்டா வந்து கொண்டாட போறீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டியை நான் வந்து 5 lakhs ஸ்பெண்ட் பண்ண போறேன். These are all I consider as a milestone spending. At least for those milestone spending, I need to do this kind of math so that I need to see is it worth or not. இந்த நெட்வொர்க்ல அடி வாங்க போறது வந்து is it worth அப்படின்றத வந்து ப்ளீஸ் டூ கன்சிடர். அதுக்கப்புறம் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ. ஸோ வித் திஸ் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் தி செஷன். ஆஸ் ஐ செட், இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் ஆஃப் அகைன் வித் அ கேவியட், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறது வந்து இட்ஸ் அன்கன்வென்ஷனல் வே ஆஃப் டூயிங் இட், ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தி லேமேனுக்கு வந்து இது போதுமானது. பட் தர் இஸ் அனதர் சைட், அக்கௌண்டிங். ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இதே ஸ்பெண்டிங்ஸை வச்சு ஒரு அக்கௌண்டன்ட் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி
ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டிருந்தானா எப்படி இருக்கும்ன்றது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். பட் எண்ட் பாட்டம் லைன் வந்து அதே அமௌண்ட் தான். இப்படி போட்டாலும் அதே அமௌண்ட் தான், அப்படி போட்டாலும் அதே அமௌண்ட் தான். பட் தட் இஸ் வெரி ட்ரிக்கி. கொஞ்சம் ஜார்கன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு அது போடணும். ஸ்டில் வி ஆர் கோயிங் டு see that also in the next week. இது ரெண்டும் பார்த்து முடிச்சுட்டு தென் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து இதை விட எப்படி வந்து கொஞ்சம் வேறுபடுது, அதனால வந்து எப்படி வந்து ருப்பி வேல்யூ கம்மியாகுது, எப்படி இன்ஃப்ளேஷன் ஏறுது, கோல்டு விலை ஏன் ஏறுது, ஏன் வேலை வாய்ப்பு போகுது, இதுக்கு எல்லாம் என்ன இந்த இந்த மேத்துக்கும் அதுக்கும் என்ன முடிச்சு இருக்கு. போன வாரம் தான் ஆர்பிஐ வந்து 0.25 கட் பண்ணாங்க. ஃபெட் முந்தா நேற்று தான் 0.5 கட் பண்ணாங்க. அதனால என்ன நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் இருக்கு, இல்லைன்னா வந்து பாதிப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த பேசிக்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸோ கம்மிங் வீக்ஸ்ல வந்து அதையும் பார்ப்போம். ஸோ வித் திஸ் ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் அண்ட் பாசிங் ஆன் டு யூ ஃபார் த Q&A. Thank you very much. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் மந்த்னு சொல்லிட்டு நீ பைக்ல வந்து ஒரு டிப்ரிசியேஷன் போட்டல 97,000 ஒரு மாசம் ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப எனக்கு என்ன டவுட்னா, ஸோ இப்போ நான் போன மாசம் ஆல்ரெடி ஒரு 30,000 இஎம்ஐ கட்டிட்டேன். அப்ப அது எனக்கு அசெட்ல வந்து ஆட் ஆகுமா ஆகாதா? லைக் நெட்வொர்க்ல வந்து அது கொஞ்சம் கம்மி ஆகுமா ஆகாதா? ஆமா கண்டிப்பா ஆகும்ல. அது ஏன்னா இல்ல நான் இது ஒரு மாசத்துக்கு தான் காமிச்சிருக்கேன். நீ வந்து நெக்ஸ்ட் மந்த் போடும்போது ஆப்வியஸா இங்க நான் கன்வெர்ட் பண்ணனா இதையும் தான் நீ கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் கேட்டேன். அது அப்ப கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இஎம்ஐ கட்ட ஒரு வருஷம் கட்டிட்டோம்னா நம்மளோட நெட்வொர்க் அதுவும் நீ இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீ சொன்னது வேலிடான क्वेश्चन. ஆனா உனக்கு எது ஃபர்ஸ்ட் போகும்னு உனக்கே தெரியும். இன்ட்ரெஸ்ட் தான் அவன் கழிப்பான், பிரின்சிபல் அவன் கழிக்க மாட்டான். கரெக்ட். சோ நீ இல்ல அந்த கணக்கு பார்த்து நீங்க போடணும். கரெக்ட் தான். சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னா, உண்மையிலே லைட்டா தலை சுத்திருச்சு. ப்ராஃபிட் லாஸ் வந்து டைரக்டா அது கூட நம்ம போட்டுடலாம். பட் ஆனா இந்த அசெட் லயபிலிட்டி தான் ரொம்ப, அது எப்படி அந்த விஷுவலைஸ் பண்ணி அது போடுறதுன்றது கஷ்டம். இது நான் எப்படி யோசிச்சேன்னா, நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிட்ட ஒரு ஆப் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன வருதோ நான் அதை என்டர் பண்ணுவேன். கேட்டகரி போட்டு எவ்வளவு அமௌண்ட் என்ன செலவு பண்றோமோ அதில் போட்டுட்டேன்னா அந்த ஆப் எனக்கு இது அப்படியே எடுத்து கொடுத்துருச்சுன்னா. ஏங்க ஆப் இருங்க, இப்போ உங்க கண் முன்னாடி காட்டுறேன் பாருங்க ஒரு ஆப். இருக்குங்க ஆப். நம்ம கிட்ட ஒரு மேஜிக் வேண்ட் இருக்குல்ல, சரிங்களா? சும்மா ரேண்டமா நான் ஃபார்மேட் கூட பண்ணல, ஒரு லைன்ல அடிக்கிறேன். அது எவ்வளவு தூரத்துக்கு சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, சேலரி இன்கம்ல போட்டுடுச்சு 75,000. நான் இது பாருங்க, நான் அப்படியே கண்டினியூவா சொல்றேன். நம்ம அப்படியே ரீகேப் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் எடுத்திருக்கு ஃபார் தட் மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் எடுக்குது. ஸோ லெட் சி இன்கம்ன்றது எங்க வந்திருக்குன்னா இந்த சைடு. ஓகேங்களா? அது வந்து 75,000 ரூபாய். கீழே போய் பாருங்க, 75,000 ரூபாய். ஸோ இதுவும் 75,000 தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் போகுது. எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம டெபிட் சைடில் வச்சிருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் 71,000 ரூபாய். ஏன் கீழே போக மற்ற 76,000 ரூபாய். அப்போ என்ன பண்ணுச்சு? ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் 4,000 rupees. So monthly surplus 4,000 rupees. So profit appears on the debit side of the P&L as balance figure. Debit side தான் நான் போட்டிருக்கேன். இத பாருங்க, debit side தான் நான் 4,000 போட்டிருக்கேன். So in this way 75,000 70,000 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னோட கணக்கு கரெக்ட். இது ரெண்டும் மேட்ச் ஆகணும், ஏன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணீங்கன்னு அர்த்தம். மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வருவோம். எப்படி அசட்டு 2 லட்சம் வச்சிருக்கு, 1 லட்சம் வச்சிருக்கு. அப்புறம் சர்ப்ளஸ் தூக்கி இங்க போட்டிருக்கு. ஆர்டியுமே இது கணக்குல எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னவே இன்னும் நான் பெட்டரா வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது கொடுக்கும். ஸோ என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கேஷ்ல போட்டு விட்டுடுச்சு. நம்ம முன்னாடி சடை சொன்ன ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ அது வந்து அசட் காலத்துல கொண்டு போய் போட்டிருக்கு.
ஆர்டிலையும் ஆர்டி நான் அந்த மாதம் தான் நான் போட்டேன். பட் ஸ்டில் ஆர்டியுமே அசட்டாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து 3,09,000 ரூபா. ஹோம் லோன், கார் லோன் அண்ட் கேபிட்டல் ஒர்த் நெட்ஒர்க் இன்க்ரீஸ்டு பை 4 lakh. ஸோ நெட்ஒர்த் வந்து 3,04,000 rupees வந்திருக்கு. ஸோ இந்த 4,000 எங்கேருந்து வந்திருக்குன்னா அந்த ப்ராஃபிட்டை தூக்கி இதில் போட்டுடுச்சு. அது மட்டும்தான் இது பண்ண வேலை. ஆனால் நம்ம கேட்போமா, சுரேஷ் கேட்டதையே 4,000 it should go to the liability side of balance sheet as liable to converted as asset. Isn't it? Let's see. நான் தப்பா இருந்தா அதுவும் பார்ப்போம். பாத்தீங்களா? Is liable to the owner, not it convert to the asset. So what is net worth? That's it. நம்ம கணக்கு வந்துருச்சா? 3 லட்சம் ரூபா. நம்மளும் நெட் ஒர்த் வந்து 3 லட்சம் தான் போட்டோம். இல்ல கரெக்ட். ஆனா இதுல வந்து என்னன்னா இந்த லயபிலிட்டி டு தி ஓனர்ன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ கேட்டோன்னா அது மாத்திடுச்சு. நான் அடிச்சிருந்தேன்னா வந்திருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா அட்லீஸ்ட் இது வந்து ஒரு க்ளோஸ் டு 90% வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சுல கரெக்டா. ஃபர்ஸ்ட் நான் திரும்பியும் சொல்றேன், என்னோட ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப பேசிக் ப்ராம்ப்ட். நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணுன்றதுக்காகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி பிரிமிட்டிவ் ப்ராம்ப்ட், இட் இஸ் ப்ரோன் டு எரர். நான் இன்னும் பெட்டரா வந்து நீ வந்து ஒரு அக்கௌண்ட் எக்ஸ்பர்ட்டு, நீ வந்து அக்கௌண்டிங்கோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போடணும், என்னென்ன ரூல்ஸ்ல நீ பண்ற டெபிடென்ட் நான் நெக்ஸ்ட் வீக் சொல்ல போறதெல்லாம் பேஸ் பண்ணி நீ போடு அப்படின்னு போனா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ஸோ த ப்ராம்ப்ட் இஸ் ராங். இந்த பிரிமிட்டிவ் ஐ ஒன்ட் சே இட்ஸ் ராங். But still, I am not, justifying or vouching for the ChatGPT. ஐடியா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா கால்குலேட்டர் இருக்கணுங்க. நான் தேடி பார்த்து சொல்றேன். இல்லைனாலுமே வந்து லெட்ஸ் யூஸ் தி ChatGPT ஆர் வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு வரவு செலவு கூட வச்சுக்கிட்டு நான் ப்ராஃபிட் பண்ணா லாஸ் பண்ணா நான் சொல்லு அப்படின்னு சொன்னா கூட 90% we can go through. இந்த எந்த ஒரு புரிதலும் இல்லாம கூட. பட் புரிதல் இருந்ததுன்னா இப்போ நான் கேள்வி கேட்ட மாதிரி கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ வி ஹாவ் அ டூல் நவ், வெரி குட் டூல் லைக் ChatGPT. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் கோல்டு வாங்குறேன், என்கிட்ட இப்போ காசு இல்லை, கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கு. ஸோ வந்து நான் இப்போ கோல்டுலயோ இல்லை சில்வர்லயோ ஏதோ இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு 50,000 ரூபாய் வந்து நான் ஃப்ரெண்ட்ட கடன் வாங்கி போறேன்னு இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்குவோம். ஃபியூச்சர்ல ஏறுதுங்கிறதுக்காக நான் போடுறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்க எதுல போடுவீங்க? நம்ம இப்போ நான் இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா லைபிலிட்டிக்குள்ள போடணும். இப்போ நீ இதே வச்சுக்கலாம். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு வாங்க போற, கடனை வாங்குற. அப்போ 1 லட்சம் வந்து இங்க லயபிலிட்டினா நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு நீ காசு கொடுத்தாகணும். யூ ஆர் லயபிள் இல்ல? அவன் காசு இது. ஆனா நீ எப்படியா இருந்தாலும் நீ கட்டி தான் ஆகணும். இந்த 1 லட்சத்தை தூக்கி நீ என்ன பண்ண போற? அசட்டா கன்வெர்ட் பண்ண போற கோல்டு. ஆமா போட்டேன். ஓகே, இது கோல்டு, இதுவும் கோல்டுக்காக நீ கடன் வாங்குறது. ஓகேவா? ஓகே. ஆனா இப்படி பண்ண உன் ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தான் அப்படின்னா உன் நெட்வொர்க் பாரு ஸ்டில் வந்து 3 லட்சம் தான் இருக்கு. இப்போ இத நீ வந்து கட்டிட்ட, ஒரு 5 மாசம் கழிச்சு இதை கட்டிட்ட, இது போயிடுச்சு. ஓகே. இப்போ பாரு உன் நெட்வொர்க் வந்து ஏறிடுச்சு பாரு, 4 லட்சம் ஏறிடுச்சு பாரு. ஆனா அதே டைம்ல அந்த 6 லட்சம் வந்து இந்த கோல்டு வந்து 1,50,000 ரூபாய் மாறிடுச்சு. அப்போ உன் நெட்வொர்க் பாரு
4,05,000 இது செம்மல்ல. உனக்கு ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துருக்கான் ஒருத்தன். நீ அதை வச்சு ஒரு அசெட் வாங்கியிருக்க. அந்த அசெட் டிப்ரிஷியேட் ஆகல, அந்த அசெட் வந்து அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அப்போ 6 மாசம் கழிச்சு நீ இந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்தன்னு வையேன், இங்க வந்து 3 லட்சம் இருக்கும். ஓகே. எப்போ இது வந்து இப்போ டிசம்பர் மாசம், இது வந்து ஜூலை மாசம், ஜூலை 2026, இது வந்து டிசம்பர் 2025. இப்ப பார்த்த அப்படின்னா நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர் தான்யா அப்படின்னு நீ வந்து மாறு தட்டிக்கலாம். எப்போ? ஜூலை மாசம். அதுதான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஜூலை என்ன மாசம். சொன்னேன்? ஆஸ் ஆன் டேட் okay. அந்த பேலன்ஸ் ஷீட் ஜூலை மாசம் நீ இந்த பேலன்ஸ் ஷீட் போட்டனாதான் உனக்கு வந்து தெரியும் உன் நெட்வொர்க் என்ன கணக்குன்னு. சப்போஸ் பை சான்ஸ் இது வந்து உனக்கு வந்து கோல்டுக்கு இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பா 3 லட்சம்னா 2.5 லட்சம்லாம் போகாது. அப்ப என்ன ஆகும்னா இது வந்து சும்மா சொல்றேன், இது வந்து ஒரு 4 லட்சம் தான் போயிருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப மேல வந்து 4.5 லட்சம் இருக்கு. பை சான்ஸ் அது வந்து கம்மியாகி ஆவரேஜ் போட்டு இது வந்து 4 லட்சம் வந்திருக்கு. ஆனா இதே நீ 1 லட்சத்தை தூக்கி நீ ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, அது வந்து உனக்கு வந்து 5 லட்ச ரூபாய் தருது. இதே 1 லட்சம் தான். இது வந்து கோல்டு, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட். அப்படி இப்படி போட்டிருந்த அப்படின்னா அப்ப எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? ஸ்டாக் மார்க்கெட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இதை போட மாட்டோம், இதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். நம்ம திரும்பி என்ன நினைச்சுப்போம், உங்ககிட்ட கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணு இல்லாதனால நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, நான் போட்டது சூப்பர், நான் கோல்டு தான் செம்ம இன்வெஸ்ட்மெண்ட், நான் வீடு வாங்கின பத்தியா அது டபுள் ஆயிடுச்சு. எப்ப டபுள் ஆச்சு? 25 வருஷம் கழிச்சு டபுள் ஆச்சு. அடே அந்த 50 லட்சத்தை தூக்கி நீ வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேடான்னு நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் நல்லா படிச்சனா இல்லையான்னு யாரை வச்சு கம்பேர் பண்ண முடியும்? இன்னொருத்த நல்லா படிச்சவனை வச்சுதான் கம்பேர் பண்ண முடியும் இல்ல? அந்த மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே. me to I have a choice in front of me. 1 லட்சத்தை நான் தூக்கி 3 அவென்யூல அதனாலதான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே அசெட்ல போடாதீங்க. அந்த 1 லட்சத்தை தூக்கி 30,000 கோல்டு வாங்கு, 30,000 ஸ்டாக் வாங்கு, 30,000 வேற எதனையா வந்து எப்படிலயோ ஆர்டிலயோ போடு. சோ தட் ஏதாவது ஒண்ணு கவுத்துக்கு காப்பாத்தும், ஆவரேஜ் பண்ணி உனக்கு வரும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வேற ஒரு கணக்கு. பட் நீ சொல்ற கொஸ்டினுக்கு வந்து நீ ஜூலை மாசம் தான் உனக்கு தெரிய வரும் நீ போட்டது நெட்வொர்க் ஏறிச்சா இல்லையான்னு. ஓகே ஓகே.